வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸர்சைஸ் 1.1ல 7th கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாமா. இங்கே இஃப் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். அதுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு வெரிஃபை தட், அதாவது ப்ரூவ் பண்ணும். என்னன்னு கொடுத்துருக்கான், ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப், ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர மாதிரி, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர மாதிரி, ஆக மொத்தத்தில் எப்போ ப்ரூவ் பண்ணாலும் உங்களுக்கு சேமாக வரணும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து ஏ இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல 1/by டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்களா. ஸோ அதை மாதிரி கண்டுபிடிப்போம் முதல்ல. அப்போ இங்கே இதோட ஏயோட டிட்டர்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 × 5 15, 15 - 14 உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறமா இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், அதாவது டிட்டர்மெண்ட் வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0 ஆகிறதுனால இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேவா. அதேமாதிரி பி இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் 1/by டிட்டர்மெண்ட் ஆஃப் பிஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் பிஏ. ஸோ இந்த மாதிரி எழுதுவீங்க. அப்போ இதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து -2 -2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +15 சொல்லிட்டு எழுதுவீங்களா. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு 13 கிடைக்குது. 13 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்வியஸாக எக்ஸிஸ்ட்டு. ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்டு, ஓகே. பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏபி ஹோல் இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. இப்போது நம்ம ஈஸி தான், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. என்ன பண்ண போகிறீங்க, இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யார், உங்களுக்கு மெயின் டைகனல், அதாவது லீடிங் டைகனல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இங்கே 5, இங்கே 3. இப்போ இந்த ஆன்டி டைகனல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு நெகட்டிவ் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பிஏ அது யாருன்னு பார்ப்போமா. அட்ஜாயிண்ட் ஆஃப் பியை பொறுத்த வரைக்கும் அதே தான், நம்மளுக்கு மெயின் டைகனல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். அப்போ 2 - 1. அதுக்கப்புறமா ஆன்டி டைகனல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் -5 +3, ஓகேவா. +3 இருந்திருப்பான். இதான் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் பிஏ. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சட்டுப்பட்டு ஏ இன்வர்ஸ் எழுதிடுவோமா. ஏ இன்வர்ஸு, ஏன்னா நமக்கு ஏ இன்வர்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, டிட்டர்மெண்ட் வந்து ஒன்றும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அது எதுவுமே தேவையில்லை. அப்போ 5 - 2 - 7 3, இது நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு 1/by 13, இங்கே உங்களுக்கு 2 3 -5 -1, இதுதான் உங்களுக்கு பி இன்வர்ஸு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை பண்ணணும்ல, பண்ணுவோமா. அப்போது பி இன்வர்ஸு ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதி, இப்போது இவனுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிக்கும், 1/13 வெளியே வச்சுப்போம், ஓகேவா. 2 -5 3 -1, தென் 5 -7 -2 3. ஸோ இவனை நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். -13 அப்படியே வெளியே வச்சுக்கோங்க, இட்ஸ் ஸ்கேலார். ஸோ 2 × 5 10, அதுக்கப்புறமா 7 3 7